Hi, how are you? Hi, John. Hi, how was the last tournament? All the players, get ready. Set your clocks. The rapid chess tournament is going to begin. Start your games. இது ஒரு வார் கேம். இட் இஸ் a war between two armies. எனக்கு நீயா செஸ் அண்ணா, செஸ் தான் முக்கியம். I resign. சரி, checkmate ஆக போகுது. We should never give up நிலா. எந்த பொசிஷன்லயும் ஃபைட் பண்ணலாம். நிலா, ரொம்ப லேட்டா வந்துட்டேனா சார்? தேங்க்ஸ்க்கா சார். இப்போ என்ன, குழந்தை அழுவுறது நிறுத்தணும், அவ்வளவுதானே? சாக்லேட் கொடுத்தா குழந்தை அழுவுறது நிறுத்திடும். இந்தாமா. என்னடா குழந்தை வாங்கிக்க மாட்டுது? நீ வாங்கிக்கோ. இது என்ன ஓ சைஸ் கோல்டியா சாக்லேட் சாப்பிட்றதுக்கு? குழந்தை என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். எனக்கே பயமா இருக்கு. ஏன்டா குழந்தைய பயமுறுத்துற? இப்ப பாரு. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. இது என்ன சூப்பர் சிங்கர் போட்டியா? நீ பாடுறதுக்கு எல்லாம் ஸ்கோர் கொடுக்கிறதுக்கு சீ வாய மூடு. தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. போங்க போங்க. வாங்க. வெல்கம் வெல்கம். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். வெல்கம் வெல்கம். ஹாய் ஆண்டி. ஜெயனுங்க. உள்ள இருக்க ஆண்டி. ஓகே ஓகே. வாங்க வாங்க. சொன்னபடி வந்துட்டு பாத்தீங்களா உங்க நாடகத்தை பார்க்க? இன்னைக்கு நைட்டுக்கு ஃப்ளைட். நாடகம் முடிஞ்ச கையோட ஏர்போர்ட்டுக்கு போனா தான் சரியா இருக்குமே என்ன? சீக்கிரமா ஓகே. மேம் இது விஐபி சார். ஜோக்கரை போல உடுப்பு போட்டிருக்கேன். உங்க மாமாவுக்கு தான் வடிவா இருக்கும். இது வரையா? இங்க உட்காருங்க. நீங்க ப்ரோகிராம் பாருங்க, நான் ஸ்டேஜுக்கு போறேன். சரி சரி. சார் ப்ளீஸ் முன்னாடி போய் உட்காருங்க. மேடம் இந்த ரோல போய் உட்காருங்க. சார் இந்த சீட்ல உட்காருங்க. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. சார் உட்காருங்க சார். சீஃப் கெஸ்ட் வராங்க. உட்காருங்க. வெல்கம் டு ஸ்கூல் ஃபாதர். வெல்கம். Thank you. Children, make way. Make way. Welcome, Your Grace. Welcome to our humble school. As you know, this is one of the oldest schools in Chennai. All the children are very eager to meet you. சார் கார்டினல் வந்துட்டார். ப்ளீஸ் உட்காருங்க சார். Done by children only. And I'm extremely happy you're here. Very happy actually. Thank you. Please sit. You can tell them to start. எங்க சார் போறீங்க?
இல்லம்மா நான் நீங்க என்ன சின்ன பிள்ளையா? சீட் மாறி மாறி உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு இடத்துல உட்காருங்க சார். சாரி. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உட்காருங்க. சூப்பர். ம். செக் சார். உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும் இந்த ஜென்மம் தீரும் ஏன் அழகு குட்டி செல்லும் இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன் நீதாது உன்னை பார்த்தா குழந்தை பசியில தான் அழுதுன்னு கையில தூக்குன உடனே எனக்கு பால் வடி ஆரம்பிச்சிருச்சு. நானும் 4 குழந்தை அழுதுல சீக்கிரமா கட்டுக்கடி. என்ன எல்லாம் ரெடியா? என்னப்பா எல்லாம் காஸ்டியூம் போட்டீங்களா? ஓ குழந்தை வந்துருச்சா? வெரி குட். ஆமா இதோட அம்மா எங்க? அம்மா எங்க இருக்காங்க? வெளியில போயிருக்காங்க மிஸ். அது எப்படி கை குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு வெளியே போவாங்க? இதோ பக்கத்துல தான் மிஸ் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க மிஸ். இப்படியா பொறுப்பு இல்லாம நடந்துப்பாங்க? அதானே இப்படியே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது. அவங்க வரட்டும். நீ முதல்ல குழந்தைய கொடு. வேணாமா பசியில தான் அழுகுதுன்னு நினைக்கிறேன். ஜெனி புட்டி பால் குடிக்கும்ல? எனக்கு எப்படி மிஸ் தெரியும்? ஓ ரிலேட்டிவ் குழந்தை தானே சொன்னேன். தெரியாது உனக்கு? இவங்க அம்மாவை கூட்டு வா போ. புட்டி பால் தான் மிஸ் குடிக்கும். நல்லா தெரியும். சரி யாராவது ஒருத்தர் போயிட்டு ஹோட்டல்ல பால் கொதிக்க வச்ச பால் வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வரேன் மிஸ். டேய் நீங்க போய் ஃபர்ஸ்ட் சீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் சொதப்பிடாதீங்கடா. அப்படியே மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஃபீடிங் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்து. பாத்துக்கோ. சரி ஜோ 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 அழகுட்டியா நீ? எஸ். உன்னை அள்ளி நான் கொஞ்சும் போது அது போல சுகம் இங்கு ஏது உனக்காக பூ பூக்கும் பூமி உன தீண்ட மழையாகும் மேகம் சொர்க்கத்தின் துண்டொன்னு மண் மீது வந்தே கை நீட்டி விளையாட கண்டே இன்பத்தின் அர்த்தங்கள் உன் முத்தம் என்றே முத்தாட பித்தேறினே நீ பேசும் பேச்ச கேட்டா போதும் நான் கொண்ட எல்லா துன்பமும் தீரும் உன் பாதோ வீட்டில் வந்தா போதும் உனக்காக வாழ்வேன் நான் உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும் இந்த ஜென்மம் தீரும் ஏன் அழகு குட்டி செல்லும் இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன் நீங்க பாத்துக்கங்க. நான் வரேன். நீதாது உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும் இந்த ஜென்மம் தீரும் ஏன் அழகு குட்டி செல்லும் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்றதெல்லாம் கிடக்கட்டும். இவங்களாம் ஏன் இங்க வந்திருக்காங்க? ஆமால இவங்களே எங்க வந்திருக்காங்க? அதுவும் நம்ம கார்டினல் வர வந்திருக்காரு. ஆமா. என்ன பண்றானுங்க இவனுங்க? சரி நம்ம ஃபாதர் கிட்ட என்னன்னு கேப்போமா? ஏய் அவரே ஒண்ணும் புரியாம தெரிஞ்சு முடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சரி யாருக்கும் தெரியல. நானே சொல்றேன். கிறிஸ்மஸ் டே ஃபங்க்ஷன். ஏய் இயேசு பிறந்த நாளுன்னு சொல்லு. ஆமா அதுக்கே இவங்களாம் இங்க வந்திருக்காங்க. ஏதோ நாடகம் நடத்த போறாங்கடா. ஐயோ எது நம்ம ஸ்கூல் கட்டினதுல இருந்து 120 வருஷமா ஒரே நாடகத்தை போடுறாங்க. அதுவா? இல்ல ஏதோ ஸ்பெஷலா பண்ண போறாங்களா? என்ன டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பெஷலா பிரியாணி போட போறாங்களா? வாங்கறானுங்க. ஃபாதர் ரொம்ப காண்டாயிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆமா ஆமா
வழக்கமா மனுஷங்க கடவுள்கிட்ட அவங்க வேண்டுதலை கேட்பாங்க. ஆனா இங்க கடவுளே ஒரு வேண்டுதலை சொல்லி அனுப்புறாரு. அதுனாதா அதெல்லாம் சீன்ல கேட்பாங்க. வா வா. அருளறிந்தவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர். மரியா, அஞ்ச வேண்டாம், நீர் கடவுளின் அருளை பெற்றுள்ளீர். இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் சிறந்தவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை டாக்டர், லெட் மீ செக். இவங்க லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டாங்களா? ஓ கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டால் என்றால் மயங்கிடுவா. இன்னைக்கு கனடாவுக்கு வெளிக்கிட வேணும். 15 hours ஜர்னி. ஃப்ளைட்ல இந்த மாதிரி ஆயிட்டால் என்றால் என்ன செய்வதென்று ஒரே விசிறா கிடக்கு. இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. I think she's pregnant. உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் போகும். மறக்காம ஹாஸ்பிடல் போய் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணுங்க. Thank you so much டாக்டர். அப்படியே நிகழும். மேடம், உங்க சீட்ல போய் உட்காருங்க. சீட் மாதிரி உட்கார கூடாது. போங்க. சார், நீங்களும் உங்க சீட்டுக்கு போங்க சார். என்ன இது? மரியாள் கர்ப்பமாக இருப்பதாக பலரும் பேசிக்கொள்கிறார்களே. இனி எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும்? மறைவாக அவளை விலக்கி வைத்து விட வேண்டியதுதான். விடிந்ததுமே இது செய்துவிட வேண்டும். யோசேப், மரியா கருவுற்று இருப்பது தூய ஆவியினால் தான். அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். கனவில் கண்டது உண்மையா? எதுவானாலும் சரி, மரியாள் என்னவள்? ஊராரின் பழிச்சொல்லுக்கு பயந்து அவளையும் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையையும் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நம்மால எந்த உறவையுமே தக்க வச்சுக்க முடியாது. கணவன், மனைவி, குழந்தைங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, ஏன் நண்பர்கள் கூட நமக்கு அவங்க வேணும்னா கொஞ்சமாக அவங்களுக்காக விட்டு கொடுத்து தான் ஆகணும். நமக்கு குடும்பம் வேணும், பிள்ளைங்க வேணும். ஆனால் அதுக்காக ஒரு சின்ன தேவம் கூட செய்ய மாட்டோம்னா அந்த குடும்பம் எப்படி நிலைக்கும்? சிதைஞ்சு போயிடாது. வேர் நான் பூனிதான் பூவே வாசம் வீசினாய் வாசம் என் சுவாசம் என்றும் நீதானே. உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு கொட்டிச் செல்லும். நான் மரியாளை மணப்பேன். மரியாள் மீது நான் வைத்திருக்கும் அன்பு கடைசி வரை என்னை அவளோடு கைப்பிடித்து அழைத்து செல்லும். நடுநடுல வரானுங்க. இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப நல்லவர்ரா. யாரை பத்திடா சொல்ற? நம்ம ஜோசப். ஊரே மரியாதை பத்தி தப்பா சொன்னாலும் அவர் நம்ப மாட்டேன்ட்டாரு. பத்தியா? என்னடா சமய பண்றானுங்க? Checkmate. Congrats. Ladies and gentlemen, there's an announcement. Nila Balasubramaniam has won the semi-finals and she's going to play in the finals with this gentleman John Jesudasan. Shall we give them a big hands? டேய், உடம்புலாம் ரொம்ப குத்துதுடா. எனக்கு மட்டும். ஏய், குழந்தை தூங்கிட்டு இருக்கல. சைலண்டா இருங்கடா. எனக்கு முதல்ல கட்டி விடு. என்ன குழந்தையோட அம்மா இன்னும் வரல? ஜெனி, டைட்டா கட்டுறா, அவுந்துற போகுது. நீ கையேறா, நான் கட்டுறேன். என்னங்க சொல்லுங்க. புதுசா ஒரு கை குழந்தை வந்திருக்கிறதா அனாதாசிரமத்துல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நம்ம போயிட்டு வந்துடலாமா? ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குங்க. நீங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சது நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். சரிம்மா, வந்துடுறேன். ஓகே. அருணா மேடம், ஒரு நிமிஷம். உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு கொட்டிச் செல்லும்.